உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஜூன் மாசம் 2ஆம் தேதி 1:50 AM, அதாவது இரவு, நள்ளிரவு. அந்த டயத்துல மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி உச்ச பலத்தோடு கடக ராசிக்கு வர்றாங்க. அப்படி கடக ராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானால் கடக ராசிக்காரர்களுக்கு என்ன பலன், இதைத்தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம சொல்றோம். யாருமே ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. பரிகாரத்துடன் உங்களுக்கு இந்த பலன் சொல்லப்படும். அப்போ குரு பகவான் அப்படிங்கிறவங்க நவ கிரகங்களில் முழு 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 சுப கிரகம் குரு பகவான். அப்ப இந்த குரு பகவானுடைய அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை. குரு பகவானுடைய அருள் இல்லைன்னா ஒரு அருளுமே இல்லை. அதனாலதான் இந்த குரு பகவான் அப்படிங்கிறவங்க பெரிய பணத்துக்கு அதிகாரி. பெரிய காசு பணம் புழங்கக்கூடிய இடம் தான் குரு பகவானுடைய இடம். அப்ப பாத்தீங்கன்னா, ஒருத்தர் நல்லா சம்பாரிச்சு நல்ல வசதியோடு நல்ல திருப்தியா இருக்கிறார் அப்படின்னா குரு பகவானுடைய அனுகிரகம் தான். அது போக ஒருத்தருக்கு நல்ல வேலை, ஒரு டாக்டராக இருக்கிறாங்க, இல்லை ஒரு இன்ஜினியராக இருக்கிறாங்க, இல்லை ஒரு ஆடிட்டராக இருக்கிறாங்க, நல்ல வேலை அமைந்து அந்த வேலையில நல்லா சம்பாதிச்சு அந்த வேலையில நல்ல திருப்தியா இருக்கிறாங்க அப்படின்னா அது குருவுடைய அனுகிரகம் தான். அது ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சு ஒரு ஃபேக்டரி வச்சு அது போக பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சு, உலகத்துல எத்தனையோ பிசினஸ் இருக்குது. இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சக்சஸ் பண்ணி அதுல பாத்தீங்கன்னா பெரும் பொருள் சம்பாரிச்சு காசு பணம் சம்பாரிச்சு நல்லா இருக்கிறாங்கன்னா இந்த குரு பகவானுடைய அருள் தான். அது போக ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா இப்போ கவுன்சிலரா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் பிரசிடென்டா இருக்கிறாரு, இல்ல ஒருத்தர் எம்எல்ஏவா இருக்கிறாரு, இல்ல ஒருத்தர் எம்பியா இருக்கிறாரு, ஒருத்தர் சிஎம்மா இருக்கிறாரு, பிஎம்மா இருக்கிறாரு, இல்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜட்ஜா இருக்கிறாங்க, ஒரு பெரிய போஸ்டிங்ல ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு கோயில்ல தர்மகர்த்தாவா இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே அந்த குருவுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. அந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த பொசிஷன்ல அவங்க இருக்க முடியும். அப்ப இந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதாவது குருவுடைய அருள் இல்லையே ஒரு அருளும் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய அருள் கண்டிப்பா எல்லாத்துக்குமே வேணும். அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இப்போ மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வந்திருக்கிறாங்க. கடகம் என்பது சந்திர பகவானுடைய வீடு. அந்த சந்திர பகவானுடைய வீட்டுக்கு குரு பகவான் வந்திருக்கிறாங்க. 12 வருடம் கழித்து இந்த பீரியட்ல தான் அந்த குரு பகவான் கடகத்துக்கு வந்திருக்கிறாங்க உச்ச பலத்தோடு. அப்ப அந்த கடகம் பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால இங்க பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் இருக்கிறதுனால முதல் கடக ராசிக்காரர்களுக்கு அந்த மனம் தெளிவடையும். இந்த அறிவு திறமை எவ்வளவு இருந்தாலும் சரி இந்த மூளை கரெக்டா இருக்கணும். அந்த மூளை சரியா வேலை செய்யலைன்னா எதுவுமே வேலை செய்யாது. அப்ப அந்த அறிவு, அந்த மூளை, அந்த மனம் ரொம்ப கிளியராக இந்த பீரியட்ல கண்டிப்பாக இருக்கும். ஏன் சொல்ற அப்படின்னா, இதற்கு முன்னாண்ட நிறைய குழப்பங்கள், 12ஆம் இடத்துல குரு, விரய குரு, அது போக பாத்தீங்கன்னா சில கிரகங்களுடைய அனுகிரகங்கள் கடகராசிக்காரங்களுக்கு சரியில்லை. அப்ப அதனால மனசு தெளிவில்லாமல் அவங்க எடுக்கக்கூடிய
முடிவும் சரியில்லாமல், அவங்களுடைய முயற்சிகளும் சரியில்லாமல், அவங்க குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு நல்ல திருப்தி, நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல மனநிலை இல்லாமலும், அவங்க நல்லதை நினைச்சு பேசினாலும் குடும்பத்துல பிரச்சனை. ஐயோ நம்ம பையன் கஷ்டப்படுறான், ஐயோ நம்ம கணவர் கஷ்டப்படுறான்னு நினைச்சாலுமே அவங்களுக்கு தான் பிரச்சனை வந்துட்டு இருக்குது. இது போக தன்னுடைய குழந்தைகளால், தன்னுடைய மக்களால் கடகராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப அவ்வளவு கஷ்டத்துல இருந்து இது மீண்டு வருவதற்குண்டான ஒரு அட்டகாசமான டைம் கடகராசிக்காரங்களுக்கு வந்திருக்குது. அப்ப அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருப்பதனாலும், அப்ப அந்த ராசி கடகராசியாக இருந்து அந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றி, ஒரு விஸ்வரூப காலங்கள் இந்த பீரியட் வந்திருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இதுல மனம் தெளிவடைவதால் அவங்க பார்த்தீங்கன்னா போகக்கூடிய ரூட் கரெக்டா இருக்கும், பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் கரெக்டா இருக்கும், யாரு கூட சேரலாம் யாரு கூட சேரக்கூடாது, யாரை விரும்பலாம் யாரை விரும்பக்கூடாது. இப்ப நம்ம ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம்னா அவங்க கூட இது கனெக்ஷன் வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவையும் இப்பதான் எடுக்க முடியும். கடந்த காலத்துல நீங்க எந்த முடிவு எடுத்திருந்தாலும் அது திருப்தியாக வரல. அப்ப பாத்தீங்கன்னா இப்போ அந்த திருஷ்டி ஆகப்பட்டது குரு பகவானுடைய திருஷ்டி. குரு பகவான் ஒரு இடத்த பார்க்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும், ஒரு ஜாதகருக்கு தோஷத்தை செய்யக்கூடிய அந்த கிரகம் அந்த இடத்துல இருந்தாலும், இந்த குரு பகவானுடைய பார்வையினால அந்த இடம் புனிதமாகிவிடும். அப்ப அந்த அந்த ஜாதகருக்கு அந்த தோஷத்தை அந்த கிரகம் செய்ய இயலாது. அப்ப அவ்வளவு பவர் அந்த குரு பகவானுடைய திருஷ்டி. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு சக்தி குரு பகவானுக்கு தான் இருக்குது. அதுவுமே கடகராசிக்காரங்களுக்கு, துக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி இப்ப குரு பகவானுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப கடகராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த பீரியட்ல இருந்து கண்டிப்பாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லைங்க, குழப்பமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை, ஒரு தவறான பாதையில ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நல்ல வழியில, ராங் ரூட்ல போறவங்கள ரைட்டான ரூட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல வழி காட்டக்கூடிய ஒரு அனுகிரகம் குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்ப பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் இப்ப கடகராசிக்காரங்களுக்கு உச்ச பலத்தோடு இருந்து நல்லதை மட்டும் செய்வார். அப்ப கெட்டதை அவங்க கண்ணுக்கு காட்டி கொடுப்பாங்க, அந்த கெட்டதுல இருந்து இவங்க விலகிக்கணும். அப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இப்ப 5ஆம் பார்வையாக கடகராசிக்காரங்களுக்கு 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்குறாங்க. அந்த விருச்சகம் என்பது செவ்வாயுடைய வீடு. இப்போ அந்த 5ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அப்போ அறிவுக்கு தகுந்த, திறமைக்கு தகுந்த ஒரு வேலை, ஒரு பிஸ்னஸ், ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது போக உங்களுக்கு பேர், புகழ், கீர்த்தி எல்லாமே இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கும். அந்த குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. இது எல்லாத்தை விட நல்லது என்ன அப்படின்னா மழலை செல்வம், குழந்தை பாக்கியம். எனக்கு கடந்த காலத்திலையும் குழந்தை இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயும் குழந்தை இல்லை, இயற்கையாகவும் குழந்தை பாக்கியம் நிக்கல. நான் எத்தனையோ கோயிலுக்கு போய் நான் வேண்டாத தெய்வம் இல்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். அதே குரு பகவான் 5ஆம் இடமான குழந்தை பாக்கியஸ்தானத்தையே பார்க்கறதுனால எல்லாத்துக்கும், கடகராசியில பிறந்த எல்லாத்துக்கும் குழந்தை பாக்கியம் யாராருக்கு இல்லையோ அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு குழந்தை பெற்றுட்டாங்க, அடுத்த குழந்தைக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு அட்டகாசமான
குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாங்க. அந்த 7ஆம் இடம் என்பது என்ன? ஒரு ஆண் பெண் 2 பேரும் வாழ்க்கையில் இணையக்கூடிய ஸ்தானம் தான் அந்த 7ஆம் இடம். அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல பெண், இல்லைன்னா ஒரு நல்ல ஆண், ஒரு நல்ல பெண்ணையும் நல்ல ஆணையும் சேர்த்து வைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த கட்டம். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பீரியடில் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதோ அவங்க எல்லாருமே நல்ல வாழ்க்கை, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல மக்கள் இது மாதிரி அமைஞ்சு அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இவங்கள் எந்த குறையும் இல்லாமல், எந்த சங்கடம் சலிப்புகளும் இல்லாமல், இவங்க பெத்தவங்க 2 சைடில் இருக்கக்கூடிய பெத்தவங்கள் இவங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை அமையும். அது போக ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுங்க, உங்கள் பெத்தவங்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமண பாக்கியம் வந்தாச்சு, நல்லா இருப்பீங்க. இது எல்லாத்த விட உங்களுக்கு 9ஆம் இடம் குருவுடைய வீடு. அந்த 9ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானையும் 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறாரு. அந்த குருவுடைய வீட்டையும் குரு பகவான் பார்க்குறாங்க. அப்போ அந்த 9ஆம் இடம் என்பது ஒரு புண்ணிய ஸ்தானம். நம்ம பார்த்தீங்கன்னா, எந்த ஜென்மத்தில் நம்ம எந்த புண்ணியங்கள் பண்ணி இருந்தாலும், இல்லை இந்த ஜென்மத்திலேயே நாம் எவ்வளோ நல்லது பண்ணியிருப்போம். அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த பீரியடில் உங்களுக்கு அந்த புண்ணியங்கள் எல்லாமே ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு நல்லது செய்யும். அப்போ பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு கண்ணு தெரியலையா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணுனேன், நான் எல்லாமே நல்லது தானே பண்ணிட்டு வந்தேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு இந்த பீரியடில் அந்த ஒட்டுமொத்தமாக நீங்கள் செஞ்ச அந்த நல்ல காரியங்களுடைய அந்த அனுகிரகங்கள் இப்போது உங்களுக்கே நல்லதாக பலிக்கும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போது இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா, இந்த திருஷ்டி, அந்த திருஷ்டியில் அந்த குரு பகவானுடைய திருஷ்டி, குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு விருந்தாக அமையும். அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு விருந்து தான். ஏன் சொல்றேன்னா 5, 7, 9 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான இடங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா திரிகோண ஸ்தானங்கள். அப்ப அந்த ஸ்தானங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க இந்த சமயத்துல வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, குரு தட்சிணாமூர்த்தியவே வியாழக்கிழமை நாளில் அந்த குருவுக்கு பிடித்தது மஞ்சள் கலர், அதே சமயத்தில் மஞ்சள் ஆடை, இல்லைன்னா மூக்கு சுண்டல். அந்த மூக்கு சுண்டலை கோர்த்து அந்த குருவுக்கு மாலையாக போட்டு, இல்லைன்னா மஞ்சள் கலர் வஸ்திரத்தை அணிவித்து அந்த குரு பகவானை கும்பிட்டுவாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். நீங்களும் உங்களுக்கு என்ன, நீங்கள் எப்படி வளரணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷனுக்கு வளர்ந்துட்டுருப்பீங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேரிலே இந்த பதிவு உங்களுக்கு தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தி இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும் அப்படின்னா எங்கிட்ட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.